பார்த்தாலும் ஸ்பாட்லைட் இந்த டிபார்ட்மெண்ட் மேலே இருக்குது. இப்போ ஆனால் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக ஒரு ஸ்டோரி வந்திருக்கு பழனிலேருந்து. அங்கே இருக்கிற அருள்மிகு தண்டயுதபாணி சுவாமி மட்டுக்கு சொந்தமான கிட்டத்தட்ட 100 crore மதிப்புள்ள 1.4 ஏக்கர் நிலம் இல்லீகலாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி லீகலும் கிரிமினலும் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு. இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ண வேண்டும்னு டிபார்ட்மெண்ட் டிமாண்ட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ரிப்போர்ட் பாருங்க பிரமோத் மாதவோட. தமிழ்நாட்டில் இப்போ கோயில் நிலம் சம்பந்தமான பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. முதல்ல கரூர்ல 4 கோயிலும் அந்த கோயில் சார்ந்த கிட்டத்தட்ட 3000க்கு மேலான ஏக்கர் நிலங்கள்லையும் பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு HRNC அமைச்சரான ரமேஷ் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தார். இனாம்தார் சட்டம் இருக்கு, அதன்படி செஞ்சுட்டாங்க. ஆனா அதையும் தாண்டி இப்போ ஒரு மிக பெரும் பிரச்சனை வந்திருக்கு. இது பழனி முருகன் கோயிலுடைய நிலமான 1.4 ஏக்கர் நிலம். அந்த நிலத்துடைய வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 100 கோடி. ஆனால் இந்த நிலம் கோயில் நிலம் தெரிஞ்ச பிறகும் அது ரீசெண்டாக தான் ரிட்ரீவ் பண்ணாங்க. ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் தனியார்ட்டேருந்து அந்த நிலத்தை ரிட்ரீவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அந்த நிலத்தை மறுபடி இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு கமர்ஷியல் டேக்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் லோகேஷும் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த விளக்கம் தான் வந்து கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்குது. காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, பிரைவேட் பார்ட்டிஸ் இந்த லேண்டை வந்து எப்படியாவது ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பல முறை ட்ரை பண்ணுறதுனால கண்டினியூஸாக வந்து சர்க்குலர்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதாவது இந்த லேண்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி யாருக்கும் கொடுக்கக்கூடாது, இது கோயிலோட நிலம்னு. அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பிரைவேட் ப்ராப்பர்ட்டி வந்து மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு நாள், அதாவது 3ஆம் தேதி அட்டெம்ப்ட் பண்ணும்போது ஒரு நாள் முன்னாடி தான் அங்கே வந்துட்டு ஒரு சர்க்குலர் வந்திருக்கு, இந்த லேண்டை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு. இதுக்கு இடையில அதிகாரிகளுடைய டிரான்ஸ்ஃபர் அப்போ ஒரு குழப்பம் உண்டாக்கியிருக்காகவும், ஒரு அதிகாரி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே வந்து சேர்றதுக்கு முன்னாடி லீவில் இருந்ததாகவும், அதனால் அங்கே ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் இருக்க போய் அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் இந்த லேண்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும்போது அவர் முடியாதுன்னு சொன்னதாகவும், அதனால இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் கோர்ட்டுக்கு போனதாகவும், கோர்ட்டு வந்து கேன் பி கன்சிடர் அப்படின்ற ஒரு லைன் சொன்னதாகவும், அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸர் வந்து லீவில் இருக்கனால அவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக வந்த ஒரு ஆஃபீஸர் ஜேசன் ஃபினிக்ஸ்னு அவங்க பேர் சொல்கிறாங்க, அவர் வந்து இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரியாமல் இதை ரெஜிஸ்டர் பண்ணதாகவும், அதை உடனே HRNC மினிஸ்ட்ரியில் உள்ள அஃபீஷியல்ஸு ஹைலைட் பண்ணனால இப்போ அதை ஹோல்டில் போட்டிருக்கோம், அந்த ஆஃபீஸரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் HRNC மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் லோகேஷ், அவர் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர், அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம், ஆக்ஷன் எடுத்துருவோம். இது தவறு தானே 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. ஜூலை மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா, 3ஆம் தேதி வந்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், அந்த ப்ரைவேட் பார்ட்டிஸ், ஆமாம், ஸோ சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. போயிட்டு 3ஆம் தேதி இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் 2ஆம் தேதியே, 3ஆம் தேதி அவர் போகிறாங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. அதற்கு முன்னாடி நாள் 2ஆம் தேதியே பழனியுடைய ஜேசி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த லேண்டில் எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு மீண்டும் வந்து கடிதத்தை எழுதிடுறாங்க. 3ஆம் தேதியும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஹோல்டு பண்ணி பெண்டிங்கில் போட்டுடுறாங்க. முயற்சி பண்ணுறாங்க, நம்ம பெண்டிங்கில் போட்டுடுறோம். முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இருந்த சப் ரெஜிஸ்ட்ரார் வந்து அப்போ வந்து அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. நாங்கள் 1ஆம் தேதி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போடுறோம், புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆனவங்க இன்னும் வந்து ஜாயின் பண்ணல. அதுக்காக ஒரு அசிஸ்டன்ட் வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் பொசிஷனில் இருக்கிறாங்க. அவர் வந்து மறுத்துறாரு, இந்த பெண்டிங்கில் போட்டுறாரு அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணாங்க. பெண்டிங்கில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து 6ஆம் தேதி ஒரு அடிஷ்னலாக வந்து சார்ஜ் எடுத்துக்கிறதுக்காக லீவில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆள் சார்ஜ் எடுத்துக்கணும். அந்த பர்சனும் லீவில் போகிறதுனால சார்ஜ் எடுக்கணும். ஒருத்தரை வந்து ஸோ அந்த ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்றவர் வந்து சார்ஜுக்கு அன்றைக்கி லீவில் போகிறதுக்காக யாருமே இல்லைன்றதுனால சார்ஜுக்கு வராரு. அவர் இதை பற்றியான இந்த ஹிஸ்ட்ரியை தெரியாமல் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை அன்றைக்கி பண்ணி கொடுத்துட்றாரு. இது வந்து 6ஆம் தேதி நடக்குது. அப்போ இது தெரிஞ்ச உடனேயே உடனடியாக நம்மளுடைய HRNC அதிகாரிகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இல்லீகலானது, இதை வந்து அவங்க இந்த ஹிஸ்ட்ரியை பார்க்காம பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள், பதிவுத்துறை அதிகாரிகள்லாம் பேசி அந்த நிலத்தோடைய ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் முன்னெடுத்துருக்கிறோம். இந்த லேண்டை நம்ம திரும்ப வந்து ரிட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இங்கே தேவை கிடையாது. தவறு நடந்திருக்கு. சப் ரெஜிஸ்ட்ரார், இந்த சப் ரெஜிஸ்ட்ரார் தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து நேற்றே சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அவர்கிட்ட நம்ம பேசும்போது ஓரலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கோர்ட் டைரக்ஷன் வச்சு நான் அந்த பத்திரத்தை பதிவு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாரு.
என்ன அப்புறம் இப்போ நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட் ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். இல்ல இதுதான் சொல்றேன், இவர் கோர்ட் டைரக்ஷன் வச்சு பண்ணியிருக்கிறாரு. இந்த கோர்ட் வந்து தலையிட்டு இது வந்து டாக்குமெண்ட்ஸ் கன்சிடர் பண்ணி இட் கேன் பி கன்சிடர் டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுத்துறாங்க. அதை வச்சு இவர் பண்ணிட்டேன்னு எங்ககிட்ட சொல்றாரு. பட் அது தவறு நடந்தது தான் சப் ரெஜிஸ்ட்ராரை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், டாக்குமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டோம். ஆனா இவ்வளோ பெரிய தவறு எப்படி நடந்தது அதுதான் கேள்வி. ஏன்னா இந்த நிலம்ன்றது பழனி கோயிலுக்கு சம்மந்தமானது. ஏற்கனவே இந்த நிலத்துல பல பிரச்சனை உண்டாயிருக்கு. அப்படி இருந்தும் கண்டினியூஸாக லெட்டர் எழுதி ரெஜிஸ்டர் பண்ண வேணாம்னு சொன்னாங்கன்னா யார் இந்த நிலத்தை அபகரிக்க பார்க்குறாங்க? அப்படி இருக்கும்போது இப்போ கேள்வி என்ன எழுப்புறாங்கன்னா, எப்படி அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ண முடிஞ்சது? இது 2வது கேள்வி எடுத்திருக்கு. 3வது என்னன்னா, இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு அப்போ இது வந்து ஒரு ஹை வேல்யூ டார்கெட்னு தெரியும் போது ஏன் அதுக்கான நெசசரி அப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்கலை? அப்படி இருக்கும் பொழுது ஒரு ரெஜிஸ்டர் லீவ்ல இருக்காருன்னா இன்னொரு ரெஜிஸ்டர் அங்கே கொண்டு வந்திருக்கான்ற போது ஹிஸ்ட்ரி தெரியாத ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்களே, ஏன் அவர் அங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்ற பல கேள்விகளை வந்து இப்போ எதிர்க்கட்சி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக எதிர்க்கட்சி வந்துட்டு இதை ஒத்துக்கொள்ளவே முடியாது, கற்காலம் கிடையாது, இல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது, நீங்கள் ஒரு பேசிக் டேட்டாவே போட்டாலே எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்றதோட ஒரு சாதாரண பாமர ஆள் அவர் வந்து ஒரு லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாருன்னா எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் கேட்குறீங்க, எவ்வளோ தூரம் அவரை அலைய விடுறீங்க? அப்படி இருக்கும்போது 100 கோடி ஒர்த்தான இந்த லேண்டை எப்படி இவ்வளோ ஈஸியாக வந்து ரெஜிஸ்டர் பண்ண விட்டீங்க அப்படின்னு சொல்லி இதில் கண்டிப்பாக ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு எதிர்க்கட்சி இப்போ சொல்கிறாங்க. ஒரு சாதாரண நிலத்தை பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கு போனாலே இந்த பேப்பர் சரியில்லை, அந்த பேப்பர் சரியில்லை, வாரிசுதாரரை கூட்டுவா, இவங்களை கூட்டுவா, அவங்கள கூட்டுவா, டெத்து, லீகல், பர்த்து சர்டிஃபிகேட் இது அதுன்னு சொல்லி வாட்டி வதக்கி, கரெக்ட் தான், தப்புன்னு சொல்ல, அப்படி தான் ஒரு லேண்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். இது சில லட்சங்களுக்கான மதிப்புள்ள உள்ள லேண்டுக்கு இதான் நிலைமை. அப்படிங்கும் பொழுது ஒரு 100 கோடி ரூபா சொத்தை 2 கோடி மதிப்புக்கு ஒருத்தர் வாங்க முயற்சிக்கிறார். அப்படிங்கும் பொழுது அதுக்கான எத்தனை டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் இருக்கணும்? குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு இடத்துலேருந்து ஒரு சப் ரெஜிஸ்ட்ராரை கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி நடந்திருக்கு. அப்படிங்கும் பொழுது இதோட உண்மைத்தன்மை என்ன என்று ஆராய்ந்து பார்ப்பது அவசியம். அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசுறதா நினச்சிக்கிட்டு அவரோட இக்னோரன்ஸை வந்து வெளிக்காட்டிட்டு இருக்காரு. மக்களை வந்து முட்டாளே நினச்சி அரசியல் பண்ணுறாங்க. ஒரு தடவை தேர்தலில் வந்து உங்களுக்கு மக்கள் வாக்களிச்சதுனால அவங்கள நீங்கள் வந்து எது சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி டேக்கிங் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து மக்களை வந்து நம்ம எது சொன்னாலும் அவங்கள ஏமாற்றலாம் அப்படிங்கிற எண்ணத்தை முதல் விடுங்க. உங்கள் தவறை ஒத்துக்கோங்க. ஹெச்ஆர்என்சி இப்போ இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சியை விட தமிழ்நாடு இதை விட ஒரு மோசமான ஹெச்ஆர்என்சி அமைச்சரை தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. மிக மோசமான சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் பிரமோத் மாதவ், இந்தியா டுடே தமிழ். ஃபெலிக்ஸ் சார், இந்த கேஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரூரில் கூட ஒரு கான்ட்ரவர்சி நடந்தது. இதனால ரொம்ப கேள்வி வருது சார், ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனிங் பற்றி, அமைச்சர் ரமேஷ் பற்றி கூட. இல்லை மேடம், இது வந்து நேரடியாக நீதிமன்றத்தோட தொடர்புடையது. சி, on 2nd July 2026 they approached those seller, Velladurai and Sethupathi, the buyers, and Murugadas என்றவர் seller. Murugadas வந்து he is creating a forged document, and April 2026 they are approaching the Madurai High Court, and Madurai High Court rejects again. அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு அடுத்தது மறுபடியும் அப்ரோச் பண்றாங்க. அப்போ வந்து நான் தான் டேட்டா தப்பா சொல்லிட்டேன். on April 1st 2026 the buyer and seller they approached the Madurai court. அப்ப மதுரை கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குது. அந்த ஆர்டர்ல they can be registered only if was otherwise in order அப்படின்ற ஒரு அந்த ஆர்டரா உங்களுக்கு தராங்க. அதன் அடிப்படையில் அப்படி ஆர்டர் வந்தாலும் on 2nd July 2026 the ஜாயிண்ட் கமிஷனர் வந்து அந்த ரெஜிஸ்ட்ராருக்கே ஒரு லெட்டர் எழுதுறாரு. இது வந்து ப்ராப்ளமேட்டிக் லேண்டு, இதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ண கூடாது அப்படின்னு on 2nd July 2026 அவர் வந்து லெட்டரும் எழுதுறாரு. லெட்டர் எழுதின பிறகு one day the regular registrar was on holiday, on a leave. On that day கொடைக்கானல சேர்ந்த ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்ற ஒரு ரெஜிஸ்ட்ரார் வர்றாரு. அவர் வந்து அவருக்கு இந்த டெரைன் பத்தி தெரியாது, பெருசா எதுவும் தெரியாது. அவர்கிட்ட இந்த so called the buyers and sellers they are approaching with the court order. அதுல ஒரே ஒரு அந்த அதாவது only it was otherwise in order அப்படின்றத அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு அவரை ஏமாத்தியோ அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க. ஆனா சார் இது பத்தி நீங்க இந்த டீடைல்ஸ் கொடுத்து ஓகே நான் முடிச்சறேன். இந்த விஷயம் தெரிய வந்த உடனே we approached the court and the court today cancelled the
registration. And not only the registrar was, sub-registrar was suspended, there was a FIR filed. FIR number 0151/2026. அந்த FIR இன் படி 4 பேரையும் அந்த FIRல சேர்க்கப்பட்டிருக்கோம், including the 2 buyers and 1 seller and including the sub-registrar Justin Manigandan. இப்போ ஒரு பிரச்சனைகள் நடக்கும்போது எப்படி வேகமா ஸ்விஃப்டா நாங்க செயல்படுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து இன்டென்ஷன், it is they cheated the court, and with the court order they cheated the sub-registrar, and we have cancelled the registration, and FIR has been filed on 4 of them, including the sub-registrar, and the sub-registrar was immediately suspended. So this is the role of government. Government is acting according to the law. ஆனா சார் there is சார் no நீங்க டைம்லைன் favoritism கொடுத்திருக்கீங்க, anywhere. நீங்க கரெக்டா சொல்லுங்க. டைம்லைன் கொடுத்திருக்கீங்க, கரெக்டா சொன்னீங்க. ஒரு மிஸ்கன்ஸ்ட்ரூட் கோர்ட் ஆர்டரோட போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிறதுக்கு எல்லாம் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்துச்சுல்ல சார்? எக்ஸாக்ட் டேட், சப் ரெஜிஸ்டர் சேஞ்ச், இது அது எல்லாமே ஃபிட் One ஆயிடுச்சு. day. ஆல்மோஸ்ட் See, as if they knew. இல்ல இது ரொம்ப நார்மல் தான். ஒரு சப் ரெஜிஸ்டார் இல்லைன்னா அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் வருவாங்க. அது வந்து ரொம்ப நார்மல், எல்லா ஊர்லயும் நடக்கிறது தான். பட் அவருக்கு அவர் அந்த புதுசா வந்ததுனால அவர் நான் ஜஸ்டிஃபை பண்ணல. he has been suspended. It is his duty to verify இதுல வந்து இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதா அப்படிங்கறத அவர் பண்ணியிருந்திருக்கணும். நெக்லிஜென்ஸா இருக்கலாம், இல்லைன்னா அவர் மிஸ்லீட் கூட பண்ணியிருக்கலாம். ஓகே, தட் இஸ் வை FIR has been filed on him. நாராயணன் பிஜேபியோட நாராயணன் திருப்பதி நம்மோட ஜாயின் பண்ணிருக்காங்க. நாராயணன் சார், நீங்க கேட்டீங்களா தாவிகா என்ன சொல்றாங்கன்னு? அவங்க சொல்றாங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு, இல்லீகலா இந்த டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, இல்லீகலா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு, அதனால அவங்க கிராக் டவுன் பண்ணாங்கன்னு. அக்ஷிதா, தாவேக்கா என்ன சொன்னாங்கன்றத விட ஃபெலிக்ஸ் ஜெரால்டு என்ன சொன்னாருன்னு நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன்னா ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்களாக இந்த மாதிரி பல கேள்விகளை பல பேரை கிடுக்குப்பிடி போட்டுதான் கேள்வி கேட்டவரு இன்னைக்கு பாவம் உட்கார்ந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. இது உண்மையிலேயே இது ஆண்டவன் வந்து இருக்கிறான் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நான் வந்து நன்றி சொல்றேன். இப்போ அவர் சொன்ன விஷயத்துல என்னன்னா, லீவ்ல போனா அவர் ஒருத்தர் வர்றதுன்றது வழக்கமான நடைமுறை தான் அப்படின்றார். அது நடைமுறை தான், கரெக்டா அந்த நாள் பார்த்து இவங்க எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிட்டாங்கன்றதுதான் சிக்கல். அப்போ இதுக்கு பின்னால அக்ஷிதா சொன்னது போல ஒரு மிகப்பெரிய வலை இருக்கிறது. யாரோ காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல சப் ரெஜிஸ்ட்ரார் மட்டும்தான் இல்ல ஃபெலிக்ஸ், உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அங்க குறைந்தது ஒரு 25 பேராவது வேலை செய்வாங்க. போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆளு, அவங்களுக்கு துணையா இணையா நிறைய பேர் இருப்பாங்க. அதனால இந்த விஷயம் ஏதோ சப் ரெஜிஸ்ட்ராருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற விஷயம் எல்லாம் இல்லை. இது முழுக்க திட்டமிடப்பட்ட இவர் இந்த குறிப்பிட்ட நபர் அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் வெளியே போறாரு, லீவ்ல போறாருன்னு தெரிஞ்சு திட்டமிட்ட ரீதியில அங்கிருந்து இந்த கொடைக்கானல்ல இருந்து அவரை பர்டிகுலரா அங்க வரவழைச்சு இதை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அப்போ யார் அந்த சார் அப்படின்னு திமுக பீரியட்ல கேட்டோம் பார்த்தீங்களா, அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில, அந்த மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு சார் இருக்கிறாரு. அந்த சார் யாரு அப்படிங்கறதா விஷயமே. நீங்க 2 பேரை கைது பண்ணிட்டோம், 3 பேரை கைது பண்ணிட்டோம் இல்ல, சாதாரண விஷயம் இல்ல. இது கிட்டத்தட்ட 100-200 கோடி ரூபாய் சொத்து விவகாரம், கோவில் சம்பந்தப்பட்ட விவகாரம். இதுக்கு பின்னால ஒரு பலம் வாய்ந்த ஒரு நபர் இருக்கிறார். அது யார்? இதுல பல பேர் சொல்றாங்க, நான் அதுக்குள்ள போக விரும்பல, நான் அதையெல்லாம் ஆதாரம் இல்லாமல் நான் பேசுவேன். ஆனால் ஒரு 2 தனி நபர்கள் இதை வந்து செஞ்சிருப்பாங்கன்றத நான் நம்பல. ஒரே ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் மட்டும்தான் இதுல இன்வால்வ்டு நான் நம்பல. இது முழுக்க பயங்கரமான சதி திட்டம், திட்டமிட்ட கான்ஸ்பிரசி அப்படின்றதுல எந்த விதமான இது எப்படி எல்லாம் நீங்க பூசி முழுகணும் அதெல்லாம் செய்யாதீங்க. நாங்க புடிச்சிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்றது அதோட நிறுத்திட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க. இதுக்கு பின்னால யார் இருக்காங்க? இல்ல, ரொம்ப நிறைய கோஇன்சிடென்சஸ் இருக்கு, அதனாலதான் இவ்ளோ கேள்வி வருது. ரொம்ப நிறைய கோஇன்சிடென்சஸ், எக்ஸாக்டா அந்த டேட்க்கு போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாங்க, இந்த மாதிரி கோர்ட் ஆர்டர் எடுத்துட்டு யாருக்கும் ஒண்ணுமே தெரியலன்னு நீங்க கூட கொஞ்சம் கன்சீட் பண்ணுவீங்க இல்ல சார்? ரொம்ப நிறைய கோஇன்சிடென்சஸ் இருக்கு இதுல. மேடம், இட் could be a well planned ஒரு கிரிமினல் ஆக்டா கூட இருக்கலாம். ஐ எம் நாட் டிஃபெண்டிங் எனிபடி ஹியர். இருக்கிறவங்க see we have filed an FIR, அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்.
அந்த அதிகாரி வந்து சொல்லித்தானே ஆகணும், யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா எப்படி இவ்வளவு நடந்ததுன்னு சொல்லித்தானே ஆகணும். The moment அவரையும் இங்க we have made him as accused, not only the buyer, not only the seller, because 100 crores, but they have the transaction was just 2 crores. 100 crores worth of property amount 2 கோடி வாங்கும் போதே there is a criminal conspiracy. நம்ம எதுக்கு அதை மறுக்கணும்? பட் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையா? We have filed an FIR. We are not protecting anybody. In the particular act, as of today, involved 4 people: the buyer, the seller, 2 buyers, and the sub-registrar. All of them are included in the FIR. We are not safeguarding or protecting anybody. யார் ஓகே சரி, ப்ரொடெக்ஷன் இல்லைன்னு சொல்றீங்க, அஷ்யூர் பண்றீங்க. எழில் சார், உங்க காமெண்ட்ஸ் என்ன? ஆக்சுவலா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல படி, அதுவும் ரீசன்ட்லி, நாட் நவ், ஒரு 4-5 இயர்ஸ் பேக்ல இருந்து, இன்னும் முன்னாடியில இருந்தே இருக்கு, இன்னும் கிளியரா பண்ணியிருக்கு. ஃபார் எனி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு பட்டா காப்பி கம்பல்சரி வேணும். ஒரு கோயிலுக்கு சொந்தமான இடம், அதுவும் நீண்ட காலமாக வேற யாரோ ஆக்கிரமித்து இருந்ததை திமுக ஆட்சி பொறுப்புல அதுக்காக வழக்கு தொடுத்து அந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி, அது 100 கோடி ரூபாய் சொத்துள்ள மதிப்புள்ள இடம்ன்றத 2025 தான் ரெக்கவரி பண்ணப்பட்டது. பண்ணி அது HRNCக்கு சொந்தமானது என்று எல்லா ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்லயும் ப்ராப்பரா இருக்கக்கூடிய ஒன்று. ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்ல ப்ராப்பரா இருக்கும் பொழுது டெஃபினட்டா பட்டா காப்பியை காமிக்கணும். நான் எனக்கு தெரிஞ்சதை வெளிப்படையா சொல்றேன். என் வீடு, என் சொத்து, எனக்கு சம்பந்தமானதை நாங்க கொடுக்கணும்னா கூட என் பேர்ல இருக்க பட்டா காப்பியோட கொண்டு போயிட்டு நான் ப்ரொடியூஸ் பண்ணி, அது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல அதை வெரிஃபை பண்ண பிறகுதான் சேல் டீடை பத்தியே பேசுவாங்க. ஆனால் அப்ப அந்த பட்டா காப்பியை கேட்கலையா? பட்டா காப்பி இல்லைனாலும் பரவாயில்லன்னு யார் சொன்னது? அப்ப அந்த சப் ரிஜிஸ்ட்ரார், நீங்க நாராயண் சார் சொன்ன மாதிரி அன்னைக்கு எப்படி அந்த பர்டிகுலர் டேட்ல வந்தாராங்க? அப்ப அங்க இருக்கக்கூடிய மத்தவங்க எல்லாம் இது ஏற்கனவே டிஸ்பியூட் உள்ள சார், இது பிரச்சனை ஆச்சு சார், எப்படி சொல்லாம விட்டாங்க? கோர்ட் ஆர்டர்ன்னு சொல்றது மேபி கன்சிடர் cannot be taken as granted, may be considered to take any legal opinions only. After getting legal opinion only they will go for it அப்படின்னு தான் இது வரைக்கும் இருக்கு. அப்பெல்லாம் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஓவர் ரைட் பண்ணியிருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சப் ரிஜிஸ்ட்ராருக்கு, அதுவும் ஆக்டிங்கா வந்த ஒருவர், திடீரென்று அன்னைக்கு மட்டுமே போஸ்ட் பண்ணப்பட்ட ஒருவர் கண்டிப்பாக செய்ய மாட்டார். unless otherwise there is undue influence. ஒரு மேற்மட்ட பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல், மிகப்பெரிய பாதுகாக்கக்கூடிய பெரிய அதிகாரம் மிக்கவர்கள் இல்லாமல் அதை செய்ய முன் வர மாட்டார்கள். ஏன்னா எல்லாரும் ஒரே ஒரு கேள்வி ஃபெலிக்ஸ் சார், ஒரே ஒரு கேள்விதான் எல்லாரும் கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒபிஷியல் இருக்காது, ஒரு பெரிய ராக்கெட் மாதிரி நடக்குது மாதிரி இருக்கு. கடந்த 5 வருஷம்ல சார் HRNC டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கூட கேட்டிருக்காங்க. அதனால இன்னொரு வாட்டி நீங்க மாற்றம் சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனா சேம் கான்ட்ரோவர்சி, சேம் கரப்ஷன், சேம் அலிகேஷன்ஸ் வருது HRNC டிபார்ட்மெண்ட்ல. இந்த சோ கால்டு செல்லர் முருகதாஸ், அவரு ஒரு ஃபோர்ஸ் டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கிறாரு. அதுதான் அவர் தானே விற்கிறாரு. See, I'm not denying that there is no criminal activities at all. I'm accepting there was somebody, the illegal transaction took place. But as a government, as a administrative, the state has to take the action. Okay. We have, that is what, see, I'm not protecting anybody or I'm not denying anything on this particular case. When you talk about Chennai Malay, it's a different issue. Because on this issue, we are accepting there was some illegal activities had happened. Narayan sir, at least ஒரு ஸ்டார்ட் இருக்கு இங்க. At least அந்த acceptance வருது, ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு. இல்லம்மா, இதுல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு ஒத்துக்கிறது. இந்த ஒருத்தன் கொலை பண்ணிட்டு நான் தப்பு செஞ்சுட்டு நல்லா விட்டுற முடியாது. இல்ல நான் தப்பை செஞ்சேன்னு சொல்லுங்க. சிஸ்டம் ஃபெயிலியர். I'm not apologizing. I am assuring that there will be action taken. You have to accept it is a system failure. யாரோ திட்டம் போட்ட ரீதியில அது ஒரு 100 கோடி ரூபாய் சொத்தை ஜஸ்ட்ல இதை தூக்கி கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி நடந்திருக்குது. கோர்ட் இருந்ததுனால அதை பொடுத்திருக்குதான் விஷயம். இல்லன்னு சொன்னா அரசு தானே சார் போச்சு சார். நீங்க வேற வழி கிடையாது. அப்போசிஷன் பூரா கடுமையா பேச ஆரம்பிச்சோன்னதான் கோர்ட் நீங்க போறீங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? இல்ல என்ன சொன்னீங்க? இதே விஷயம் தான் கரூர்ல நடக்குது. இதே விஷயம் தான் கரூர்ல நடக்குது. நான் சொல்றேன் கேளுங்க. அப்போ இது மாதிரியான
இல்ல சார், நான் சொல்றது உங்களுடைய மேல் அட்மினிஸ்ட்ரேஷன். இட் இஸ் No. உங்களுக்கு நிர்வாகம். You don't mix with Karur with ஒரு this. நிமிஷம் Karur சார், is ஒரு completely நிமிஷம் different. சார், This is different. ஒரு நிமிஷம் சார். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. இது ஒரு Sir, நீங்க மிகப்பெரிய தோசையும் சோறையும் கம்பேர் பண்ண கூடாது சார். That is தோசை. This is எல்லாம் rice. எல்லாம் மாவு தான் You cannot compare சார். both. எல்லாமே அது அரிசி தான். அரிசி, இது மாவு. தோசை அரிசியில அப்படி இருந்தா வருது. கம்பேர் பண்ணணும். No, no, no. இந்த தோசை அரிசியில apple இருந்தா to வருது. apple compare பண்ணுங்க. இல்ல 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 Compare இல்ல. apple to apple. சார் கனெக்ட் என்னன்னா Apple to கனெக்ட் apple. என்னன்னா HRNC டிபார்ட்மெண்ட் கனெக்ட். கனெக்ட் HRNC No, டிபார்ட்மெண்ட். no, no. That is தயவு செஞ்சு different case. This is அக்ஷிதா different case. சார் இட்லி அக்ஷிதா தோசை வந்து சேம் மாவு தானே, அக்ஷிதா அதே மாதிரி. ஆமா அரிசி அக்ஷிதா கரெக்டா கற்பூரம் மாதிரி பாயிண்ட் புடிச்சிட்டாங்க. இதான் விஷயமே. அதனால இங்க இதை பொறுத்தவரையில HRNCல மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லயும் பிரச்சனை இருக்குது. இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல தான் தொடர்ந்து இங்க ஊழலே இல்லாதபடி நாங்க செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. கரூர் விஷயத்தை நான் ஏன் கொண்டு வந்தேன்னு சொன்னாக்க, இதே போலதான் தவறான ஒரு மெத்தனமான போக்கு இருக்குது. இன்னைக்கு நீங்க திமுக செஞ்சதை நான் சரின்னு சொல்லல. ஆனால் அவங்க ஒரே நாள்ல செஞ்சாங்க, நீங்களும் ஒரே நாள்ல எப்படி செய்ய முடிஞ்சிச்சு? ஒரே நாள்ல எப்படி செய்ய முடிஞ்சிச்சு? ஒரே மாசத்துல எப்படி இவங்க எல்லாம் இவங்கள்ட்ட தான் வந்ததுன்றது வாய்ப்பே இல்லை. எல்லாம் கோர்ட்ல இருக்கும் பொழுது நியாயமா நீதிமன்றத்துல முறையிட்டு செய்ய வேண்டிய விஷயங்களை நீங்கள் அரசு உத்தரவின் மூலம் நீதிமன்றங்களை அவமதித்து நீதிமன்றங்களை புறக்கணித்து அரசு உத்தரவின் மூலம் செய்து விடலாம் என்று நினைத்தால் ஏமாந்து போவீர்கள். உங்களுக்கு உறுதியாக நான் சொல்கிறேன் பிலிக்ஸ், இங்க வந்து ப்ராப்ளம் அது இல்லை. இந்த கவர்மெண்டினுடைய இம்மெச்சூர்டு நிர்வாகத்தை, அதாவது முதிர்ச்சியற்ற நிர்வாகத்தை இன்னைக்கு வந்து சில பேர் திட்டம் போட்டு பயன்படுத்திக்கிறாங்கன்றதுதான் உண்மை. ஃபெலிக்ஸ் சார் நீங்க சென்னிமலை விஷயம், அதாவது ஈரோடு கரூர் விஷயம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது தமிழ்நாடு இனாம் எஸ்டேட் அபாலிஷன் அண்ட் கன்சர்வேஷன் இன்டு ராய்த்வாரியா ஆக்ட் ஆஃப் 1963 மூலமாக அந்த இங்கிலீஷ்காரன் பீரியட்ல இருந்து அவங்கள்ட்ட லேண்ட் ஓனர்ஷிப் இருக்குது. அந்த லேண்ட் வந்து அதுதான் நான் சொன்னேன். அதுதான் இங்க கீ இஷ்யூ இல்ல சார். அதுதான் இனாம் அபாலிஷன், அதுதான் கீ. வரல, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நான் அதுக்குள்ள நான் வரவே இல்லை. நான் சொன்னது ஒரே நாள்ல திமுக அரசு செஞ்சது தவறுன்னா நீங்களும் ஒரே நாள்ல இதை கண்டுபிடிச்சு செஞ்சுட்டோம்னு சொல்றது தவறு இல்ல சார். இது வந்து இங்க எப்படி ஒரு மெத்தன போக்கு இருந்துச்சோ அதே மெத்தன போக்கு அங்க ஏன் இருக்க கூடாதுன்றதுதான் என்னுடைய கேள்வி. எப்படி எத்தனை வருஷமா இப்ப சொல்றீங்க சார், எத்தனை Sir, வருஷமா larger question, Felix sir, larger question இதேதா. HRNC டிபார்ட்மெண்ட்ல சேஞ்சஸ் இருக்கணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும், அவ்வளோ அக்செப்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. நான் we have to speak case by case. You cannot, because Karur case is completely different, because that land belongs to the people. They are having ownership right from the English period. ஒரே நாள்ல எப்படி சார் யாருமே Sir, அது ongoing problem for more than 20-30 years sir. சார் இது கோர்ட்ல இருக்குது. ஏன் கோர்ட்டுக்கு போகாத நீங்க ஒரு ஜீவோ மூலமா நீங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் ஒரு நீதிமன்றத்தினுடைய இத மீறி ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் போட்டு நீங்க எடுத்தீங்கன்றத கேள்வி. We are following the act. Tamil Nadu Inam Estate Abolition and Conservation into Raithwari Act of 1963. In the act மூலமா தான் we are giving the land to the people. That's an ongoing issue. Okay. Both the government have played politics in it. சார் But இதுல today, கூட பழனி விவகாரத்துல கூட இதுல நான் பழனி சார் கேளுங்க சார் சார், நம்ம இத பழனி பேசும்போது அங்க விவகாரத்துல போறீங்க, கூட அங்க பேசும்போது இல்லங்க இங்க வராதீங்க. இல்ல பழனி விவகாரத்துல கூட இது HRNC வந்து மிக தெளிவாக இதுல பிரச்சனை இருக்குதுன்றத டாக்குமெண்ட் வைஸே குறிப்பிட்டு இருக்காங்க. அதை மீறி எப்படி நடந்துச்சு அதே மாதிரி தான் சொல்றேன் சார். இல்ல 2nd July 2026 அங்கோடைய ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் பழனி HRNC ரைட் எழுத்துப்பூர்வமா ஒரு கடிதம் கொடுக்குறாரு யாருக்கு, ரெஜிஸ்ட்ராருக்கு, இந்த லேண்டை ரெஜிஸ்டர் பண்ண கூடாதுன்னு. சார் இங்க வந்து இந்த நீங்க கரூர் விஷயத்த குறிப்பா சென்னிமலை விஷயத்த ரொம்ப வித்தியாசமா தான் பார்க்கணும். அது லீகலா அந்த மக்களுக்கு சொந்தமான லேண்டு. அதை லீகலா பண்ணுங்க சார். ஒரு லீகலா தான் சார் பண்றோம். சரி லீகலா தான் சார் பண்றோம். சார் டைம் இல்ல லீகலா தான் பண்ணிருக்கோம். அது மக்களுடைய நிலம், அது மக்களுக்கு தான் சேர வேண்டும். சரிங்களா? சரி ஓகே. சரி எழில் சார் உங்க ஃபைனல் காமெண்ட்ஸ். நான் வெயிட் பண்ணீங்க, அதனால தான் எழில் சார் சொல்லுங்க. ஓகே, அதாவது மீண்டும் வந்துட்டு they are trying to say that, அதாவது நாங்க வந்து ஒரு ஆள் கிடைச்சாச்சுன்னா அவங்க மேல நான் ஆக்ஷன் எடுத்துட்டேன்னு சொல்லி
எஃப்ஐஆர் போட்டுட்டேன், ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு ஒரு சிம்பிளாக வந்து எல்லாத்தையும் நான் டிரான்ஸ்பரண்டாக இருக்கேன், ஸ்பீடி ஆக்ஷனாக இருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படிலாம் பார்த்தா இப்போ அஜித்குமாரோட கேஸில் எல்லா இதுவும் பண்ண போது எங்கே நீதின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக நீதின்றது வந்து நீதித்துறையில் தான் இருக்கும். கவர்மெண்ட் வில் டேக் தி ஆக்ஷன், அதை ஸ்பீடியாக கொண்டு போய் ட்ரையலுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான்ற போல. ஆனா இப்ப சபரிவாசனுடைய விஷயத்திலயும் சரி, இது போன்ற விஷயங்களையும் எல்லாவற்றிலையும் ஒரு மிஷினரி, கவர்மெண்ட் மிஷினரியில சிஸ்டத்துல கொலாப்ஸ் இஸ் தேர். ஒரு பெரிய கொலாப்ஸ் இருக்கு. அந்த கொலாப்ஸ் எதனால நடக்குது அப்படின்றத மிஷினரி கொலாப்ஸுக்கு காரணமாக மினிஸ்ட்ரிஸோ அல்லது கவர்மெண்ட்டோ வாட்ச் அவுட் பண்ணுதா, சரியாக நிர்வகிக்கிறதா என்ற கேள்வி திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய தப்புகள் நடக்குது. குறிப்பா நீங்க சபரிவாசன் மேட்டர்ல பாத்தீங்கன்னாலும் அப்படிதான். வந்துட்டு ஒரு 180 கேஜி 8 கேஜி இருந்தவரை சாதாரணமா இவங்க ஜாமீன்ல விடுறாங்க. பட் தே ஆர் புட் இன் கஸ்டடி. ஒரு வெறும் 20 கிராம் 200 கிராம் இருந்த ஒருத்தனை போடுறாங்க. அவ்வளவு பெரிய இல் ட்ரீட்மெண்ட் நடக்குது. அதே போல இங்க நடக்கிற விஷயத்துல ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்துல காட்டுற மாதிரியே இருக்கு சினிமால. இந்த ஆபீசர் அன்னைக்கு இருக்க மாட்டாரு, அந்த ஆபீசர் வருவாரு, ஆனா அந்த ஆபீசருக்கு அப்ஜெக்ஷன் இருக்கு, கோர்ட் பிரிண்டிங் இருக்கு. ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. ஐ அக்ரி. இதுல பிக் ஃபிஷ் சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த பிக் ஃபிஷ் யாருன்னு எல்லாரும் கேக்குறாங்க. தப்பு நடக்க கூடாது. அது விஜய் அவருடைய ரெகுலர் டயலாக்ல ரொம்ப முக்கியமான டயலாக். அது நல்லதுதான் நடக்கணும், நல்லது இங்க நடந்தே தீரணும், நல்லது நடக்காம விட்டுறவே மாட்டேன், அதே மாதிரி தப்புவே நடக்க கூடாதுன்னு சொல்ல. தப்பு நடக்க கூடாதுன்றத விட தப்ப வேற யாரும் செய்யக்கூடாது, நான் மட்டும் தான் செய்வேன். இல்ல இந்த கேஸ்ல கிளியரா ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் பத்தி மட்டும் இல்ல. டயலாக் அது. இதுல நடக்க கூடாதுன்னு இல்ல. ஆமா சார். ஆமா ஆமா ஆமா. அது போல இருக்குது சார். இதுல கண்டிப்பா ஒரு பிக் ஃபிஷ் யாருன்னு அந்த கேள்வி எல்லாரும் கேக்குறாங்க. ஏன்னா நான் சொன்னேன்ல, ஒரு சப் ரெஜிஸ்ட்ராரோட இது எண்ட் ஆகல. யாரோ இருந்தாங்க, எக்ஸாக்டா டேட் கொடுத்தாங்க, எக்ஸாக்டா வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. அதனால ரொம்ப கேள்வி வருது இது பத்தி. பட் இப்போதுக்கு டைம் இல்லை. ஸோ நாராயணன் சார், ஃபெலிக்ஸ் சார், எழில் சார், தேங்க்யூ இந்த நிகழ்ச்சியில் ஜாயின் பண்ணுறதுக்கு மிக நன்றி.